Welcome students. நம்ம என்ன பார்க்கறோம் composition of functions exercise 1.5 problem number 5 அதுல நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க let a, b, c be subsets of n and a function f from a to b defined by f of x is equal to 2x plus 1 and g from b to c be defined by g of x is equal to x square அப்படினா find the range of f composite g and g composite f நம்ம கண்டுபிடிக்க சொல்றாங்க இந்த ரெண்டு ஃபங்க்ஷனுக்கும் ரேஞ்ச் கண்டுபிடிக்க சொல்றாங்க முதல்ல நம்ம என்ன பண்றோம்னா ஃபர்ஸ்ட் ஒரு அப்சர்வேஷன் நோட் பண்ணிடுவோம் நோட் அத முதல்ல பண்ணலாம் note that f composite g composition of two functions is defined only when எப்போ நம்ம எழுதி இருக்கோம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் only when the range of g is a subset of domain of f இத கூட நம்ம என்ன தெரியுமா பண்ணிக்கலாம் பொதுவா எழுதிக்கலாம் f னு ஒரு ஃபங்க்ஷன் g னு ஒரு கேபிடல் ஃபங்க்ஷன் வச்சிட்டோம்னா என்ன பண்ணுவோம் range of g இந்த ஃபங்க்ஷன் வந்து domain of f க்கு சப்செட் ஆ போனாதான் இந்த காம்போசிஷன் வந்து டிஃபைன் பண்ண முடியும் நம்மளால கண்டுபிடிக்க முடியும் இல்லனா முடியாது இப்படி இந்த கண்டிஷன் satisfy ஆகலனா பண்ண முடியாது இது முக்கியமான கண்டிஷன் ஏன் அப்படினு பாத்தீங்கன்னா இது பிரச்சனை இல்லாம வந்துரும் இந்த கணக்குல நம்ம இப்ப பார்க்க போறோம் ஆனா இது என்ன பண்ணோம் இது வரணும்னா இந்த கண்டிஷன் இருந்தா தான் வர முடியும் இது ஒண்ணும் பிரச்சனை இருக்காது நீங்களே பார்க்க போறீங்க இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க f உம் g உம் ஃபங்க்ஷன்ஸா இருந்ததுன்னா f composite g டிஃபைன் பண்ணனும்னா g ஓட ரேஞ்ச் f ஓட டொமைனுக்கு சப்செட்டாக இருக்க வேண்டும் இல்ல சமமா போகணும் ஓகேவா இப்போ இந்த அப்சர்வேஷன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இத வச்சிட்டு இங்க வாங்க இப்போ நம்ம இத முதல்ல இத கண்டுபிடிப்போம் பாருங்க வாட் இஸ் g composite f of x is equal to g of f of x ஓகேவா this is g of what is f of x f கிட்ட x கொடுத்தீங்கன்னா அத ரெண்டால மல்டிப்ளை பண்ணி அதோட 1 ஆட் பண்ணி கொடுக்கும் அப்ப நம்ம என்ன பண்ண போறோம் இத ரெண்டால மல்டிப்ளை பண்ணி 1 ஆட் பண்ணி கொடுக்கும் x கிட்ட ஒரு மெஷினா பாருங்க f ஒரு மெஷினா பாருங்க இந்த மெஷின் கிட்ட x கொடுத்தீங்கன்னா அந்த மெஷின் என்ன பண்ணா இந்த x 2 ஆல மல்டிப்ளை பண்ணி பிளஸ் 1 ஆட் பண்ணி கொடுத்துரும் இப்போ g இப்ப பாருங்க g ஒரு மெஷினா பாருங்க g கிட்ட எதை கொடுக்குறீங்களோ அது என்ன பண்ணனும் அத ஸ்கொயர் பண்ணி கொடுத்துரும் அப்ப நம்ம என்ன பண்ண போறோம் g கிட்ட இத கொடுத்தா அது என்ன ஆகும் 2x 1 ஸ்கொயர் பண்ணி கொடுத்துரும் இப்போ இதுக்கு படம் பாருங்க f எங்க இருந்து எங்க f a ல இருந்து b க்கு போற ஃபங்க்ஷன் g எங்க இருந்து எங்க இங்க கொடுத்திருக்கா பாருங்க b ல இருந்து c க்கு போற ஃபங்க்ஷன் அப்ப g வந்து b ல இருந்து c க்கு போற ஃபங்க்ஷன் இப்போ இங்க பிரச்சனையே இல்ல range of f subset of என்ன இருக்கும் b ஆகும் range of f வந்து என்ன இருக்கும் இதுக்குள்ள தான் வரும் f of x இங்க தான வரும் இது பிரச்சனையே கிடையாது அதனால இது டிஃபைன்ட் இந்த ஃபங்க்ஷன் வந்து டிஃபைன் ஆகும் இது g composite f டிஃபைன் ஆகும் பிரச்சனையே கிடையாது சரியா ஓகே இப்போ எங்க இருந்து கிளம்புறீங்க இங்க பாருங்க கமா நம்ம x எங்க இருந்து எடுக்கறோம் x வந்து a ல இருந்து எடுக்கறோம் ஓகேவா இந்த x முதல்ல x நமக்கு எங்க இருக்கும் a ல தான் இருக்கும் கடைசில அது எங்க வந்து நிக்கும் g of f of x ன்னு இருக்கும் g of f of x தான் யாரு நமக்கு 2x 1 whole square x எங்க இருக்கும் a ல இருக்கும் சோ இதான் एक्चुअली ரேஞ்ச் ஒரிஜினலா இதான் ரேஞ்ச் ஆனா உங்க புக்ல என்ன தெரியுமா பண்ணிருக்காங்க உங்க புக்ல ஒரு ஆன்சர் வரணும் அப்படினா அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த கண்டிஷன் தந்திருக்க கூடாது
அப்ப உங்க புக்ல இருக்க ஆன்சர் வரணும் அப்படின்னா நம்ம என்ன கண்டிஷன் போடணும் தெரியுமா? இந்த A, இந்த B, இந்த C if A B C எல்லாமே ஈக்குவல் டு என்ன போச்சுன்னு வைங்க. எல்லாமே ஈக்குவல் டு என்ன போச்சுன்னா அப்ப G காம்போசிட் F of X என்ன தெரியுமா is equal to இது மாறாது 2x plus 1 தான் ஹோல் ஸ்கொயர் தான். ஆமா இந்த a க்கு பதில் நம்ம என்ன போடலாம்? a க்கு பதில் என்ன போடலாம்? n னே போடலாம். a க்கு பதில் என்ன போடலாம்? நம்ம n னே போடலாம். ஏனா a ஓ n ஐ சமம் தான். இப்போ n என்னது? நேச்சுரல் நம்பர்ஸ் தானே. 1 ல இருந்து 2 3 ன்னு ஆரம்பிக்கும். இப்போ இங்க கொடுங்களேன். x க்கு 1 கொடுங்களேன். 1 கொடுத்தா 2 into 1 என்ன வரும்? 2 2 plus 1 3 3 ஸ்கொயர் பண்ணா 9. x க்கு 2 கொடுங்க. 2 2s are 4 4 plus 1 5 5 ஸ்கொயர் பண்ணா 25. அடுத்து 3 கொடுத்தீங்கன்னா 3 2s are 6 6 plus 1 7 7 ஸ்கொயர் 49. இப்போ பாருங்க 3 ஸ்கொயர் 5 ஸ்கொயர் 7 ஸ்கொயர் அடுத்து என்ன வரும்? 9 ஸ்கொயர். அப்ப அது என்ன வந்துரும்? 81. அப்படி போகும். இதான் உங்க புக் ஆன்சர். ஆனா அந்த புக் ஆன்சர் எப்ப ட்ரூவா இருக்கும்? உங்க A is equal to B is equal to C is equal to என்ன போனா ட்ரூவா இருக்கும். சோ இந்த கேஸ்ல பிரச்சனை இல்ல. G காம்போசிட் F நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? F காம்போசிட் G இவரை கண்டுபிடிக்க போறோம். பார்க்கலாமா? இப்போ இத அழிச்சிட்டு நம்ம பாப்போம் திருப்பியும். ஓகே? பாருங்க. இப்போ அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? இது அதுக்கு முன்னாடி therefore நான் எழுதிடலாம். நம்ம என்ன எழுதிடலாம்? range of யாரு? G composite F is equal to இப்பதான் எழுதினோம். என்ன எழுதினோம்? 2x plus 1 whole square such that x எங்க இருக்கும்? A ல இருக்கும். இதான் ரேஞ்ச். ஒருவேளை if உங்க புக்ல இருக்க ஆன்சர் வரணும்னா இந்த கண்டிஷன் போட்டா தான் வரும். இல்லனா தப்பாயிடும். a is equal to b is equal to என்ன போச்சுன்னா அந்த கேஸ்ல then அந்த கேஸ்ல ரேஞ்ச் என்ன வந்துரும்? range of G composite F வந்து நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி x க்கு 1 போடினா 3 ஸ்கொயர் வரும். அது 9. x க்கு 2 போடினா 5 ஸ்கொயர் வரும். அது என்னது? 25. ஓகேவா? அடுத்து 7 ஸ்கொயர் வரும். அது என்னது? 49. ஓகேவா? இப்படி போவோம். இதான் என்னது? range of G composite F. இத கண்டுபிடிச்சோம். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? F composite G. அந்த இடத்துல தான் இந்த ரூல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பார்க்கலாமா? ஓகே. இப்ப பாருங்க. இப்போ இந்த F composite G பாருங்க. G எங்க இருந்து எங்க? G எங்க இருந்து எங்க பாருங்க. G B ல இருந்து C க்கு போகுது. G வந்து B ல இருந்து C க்கு போகுது. ஓகேவா? இப்போ F எங்க இருந்து எங்க? F பாருங்க நமக்கு என்ன கொடுத்திருக்கான்? F வந்து A ல இருந்து B க்கு போகுது. A ல இருந்து B க்கு போகுது. கரெக்ட்டா? A ல இருந்து B க்கு போகுது. F அப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? F composite G போடணும்னு வைங்க. F composite G போடணும் வைங்க. இந்த C வந்து யாருக்கு சப்செட்டா இருக்கணும்? A க்கு சப்செட்டா இருக்கணும். இந்த F composite G போடணும்னா நான் என்ன பண்ணனும்? C வந்து A க்கு சப்செட்டா இருக்கணும். அப்ப F composite G இந்த ப்ராப்ளத்தை பொறுத்தவரைக்கும் F composite G is possible பண்ண முடியும். எப்ப? only when range of G is a subset of A. A யாரு? domain of F. இது போனாதான் பண்ண முடியும். இந்த கண்டிஷன் ஓகே ஆனாதான் இந்த ப்ராப்ளத்தை பொறுத்தவரைக்கும் இந்த கண்டிஷன் ஓகேவா இருந்தா நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியும்? F composite G இந்த ப்ராப்ளத்துக்கு போட முடியும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? நம்ம அதை ஒத்துக்குறோம். என்னன்னு வச்சுப்போம்? இனிமே
இந்த ப்ராப்ளத்தை பொறுத்து range of G is a subset of domain of F னு வச்சுக்கலாம். ஓகேவா? வச்சிட்டு இப்ப என்ன கண்டுபிடிக்க முடியும் நம்ம? என்ன கண்டுபிடிக்க முடியும்? F composite G கண்டுபிடிக்கலாம். So if range of G is a subset of domain of F இருந்ததுன்னா then நம்ம என்ன பண்ண முடியும்? F composite G பேசலாம். F composite G of X என்ன வரும்? is equal to F of G of X ன்னு எழுதலாம். இப்போ இந்த கேஸ்ல என்ன வரும்? F is equal to F அப்படியே போட்டுருங்க. G of X என்னது? G கிட்ட X கொடுத்தா என்ன பண்ணணும்? அது ஸ்கொயர் பண்ணிடணும். F கிட்ட யாரா கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணும்? அதை 2 ஆல மல்டிப்ளை பண்ணி 1 ஆட் பண்ணிடணும். அப்ப நம்ம என்ன பண்ணோம்? 2 ஆல மல்டிப்ளை பண்ணி பிளஸ் 1 ஆட் பண்ணிடுவோம். இப்போ இதெல்லாம் எப்ப வேலிட்னா G எங்க இருந்து? G எங்க இருந்து எங்க? G for every x in B. For every x G B ல இருந்தா நடக்குது. For every x in B. இப்போ இது இந்த டெஃபினிஷன் ட்ரூ எப்பனா இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்தாதான். இது முக்கியமானது. இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்தாதான். ஓகேவா? இதானது range of F composite G is equal to 2x square plus 1 such that x எங்க இருக்கணும்? B ல இருக்கணும். இந்த ரேஞ்ச் எப்ப கிடைக்க முடியும்? F composite G எப்ப கிடைக்கும்? இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்தா தான் கிடைக்கும், இல்லனா வராது. இப்போ உங்க புக் ஆன்சர் வேணும் இல்லையா? உங்க புக் ஆன்சர் போட்டுருக்காங்க, அந்த ஆன்சர் வேணும் அப்படின்னா நம்ம என்ன தெரியுமா பண்ணணும்? ஒரு கண்டிஷன் போட போறோம். என்ன கண்டிஷன் தெரியுமா? இங்க பாருங்க. if A is equal to B is equal to C எல்லாமே வந்து நேச்சுரல் நம்பர்ஸாக போனால் அந்த கேஸ்ல range of F composite G என்ன தெரியுமா ஆயிடும்? இது வந்துரும். இங்க கண்டுபிடிச்சதே போட்டுக்கலாம். 2x square plus 1 இதே போட்டுக்கலாம். ஆனா நம்ம என்ன பண்ணோம்? such that என்ன போட்டோம் நம்ம? such that x எங்க இருக்குன்னு சொன்னோம் நம்ம. B ல இருக்கும். ஆனா B என்னது நமக்கு? n. அப்ப இங்க போட்டுக்கலாம். B என்னது? n. இந்த கண்டிஷன் இருந்தா உங்க புக்குக்கான ஆன்சர். ஓகேவா? இப்போ இது என்ன பண்ணலாம்? நீங்க யோசிச்சு பாருங்க. நேச்சுரல் நம்பர் எங்க ஸ்டார்ட் ஆகும்? 1 2 3 ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்ப நேச்சுரல் நம்பர் இங்க 1 கொடுங்க, என்ன வரும்? 1 ஸ்கொயர் 1, 2 * 1 2, 2 + 1 3. அப்புறம் n க்கு 2 கொடுங்க, 4 4 2s are 8, 8 + 1 9. n க்கு 3 கொடுங்க, 9 9 2s are 18 + 1 19. சோ இந்த மாதிரி நம்பர்ஸ் ஆகும். இதுதான் உங்க புக் ஆன்சர். ரெண்டு கேஸ்லயும் புக் ஆன்சர் வரும். ஆனா ஒரு கண்டிஷன், இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்தானா உங்க புக் ஆன்சர் வரும். இதுல இன்னொரு ரெண்டாவது கேஸ் இருக்குல்ல, F composite G. இந்த கண்டிஷன் ஓகே ஆகலனா F composite G இந்த ப்ராப்ளத்துக்கு போடவே முடியாது கூட போயிடலாம். ஓகேவா? இது முக்கியமான பாயிண்ட். உங்க புக்ல என்ன பண்ணிட்டாங்கன்னா அத சொல்ல விட்டுட்டாங்க. அந்த ப்ராப்ளம் வந்து ஒரு சிக்கல் உண்டு பண்ணிட்டாங்க அதுல. ஓகேவா? ஓகே, நம்ம ரெண்டு கேஸ்லயே ரேஞ்ச் கண்டுபிடிச்சாச்சு. F composite G கண்டுபிடிச்சாச்சு, G composite F கண்டுபிடிச்சாச்சு கண்டிஷனோட. ஓகேவா? ரைட், ப்ளீஸ் ஸ்டாப் ஹியர். அவ்வளவுதான்.